கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்திரீகள் மத்தியில் அநேக கேரக்டர்ஸ் நம்ம படிச்சுட்ருக்கோம். இன்றைக்கும் வேத பகுதியில் கர்த்தர் ஸ்திரீகளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறார். அவங்கள ஒதுக்கலை. அது முக்கியத்துவத்தை நம்ம படிக்க போகிறோம். தலை வணங்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவரே, அப்பா, இந்த சத்திய வேதத்தில் நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லா வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ளுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறீங்க ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிட்டுருக்கீங்க ஏசப்பா. இன்னும் பெண்கள் எவ்வளோ முக்கியமானவர்கள் என்பதை நீங்கள் சொல்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்றைக்கும் இந்த வேத பகுதியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே மகிமை. மீட்பர் இயேசு நாமத்தை தாழ்மையாய் கெஞ்சி கேட்க நல்ல தகப்பனே, ஆமென். என்னாகமம் புத்தகம் 26வது அதிகாரம் 33ஆம் வசனம். ஏபேரின் குமாரனான செலோப்பியாத்திற்கு குமாரர் இல்லாமல் குமாரத்திகள் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் நாமங்கள் மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவைகள். இதெல்லாம் பேரை கேட்கும் போதே நமக்கு சிரிப்பாக வருது. ஆண்டவர் பாருங்கள் என்ன அழகா அந்த 5 குமாரத்திகளுடைய பேரை போட்டிருக்காங்க. நான் படிக்கும்போது யோசித்தேன், இவங்களை பற்றி என்ன ஆண்டவரே நீங்கள் சொல்ல போகிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா ஜனத்தைய தொகை எண்ணு, அந்தந்த கோத்திரத்துக்கு அவங்களுக்கு வர வேண்டிய உரிமை கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். இதுதான் கர்த்தர் கொடுத்துருக்கிற கட்டளை மோசே இடத்துல. மோசேயும் எலியேசர், ஆரோனின் குமாரனாகிய பிரதான ஆசாரியன் எலியேசர், அவரையும் வச்சு ஜனத்தொகை எல்லாத்தையும் எண்ணிட்டுருக்கிறாரு. எண்ணும்போது மனாசேவுடைய சந்ததியில் வந்திருக்கிற ஹேப்பேர் என்றவருடைய மகனாகிய செலோஃபேத், இந்த செலோஃபேத்துக்கு வரணும், சுதந்திரம் வரணும். ஆனால் ஆண் பிள்ளைகள் இல்லையே. ஆனால் 5 அவருக்கு குமாரத்திகள் உண்டு. இப்படி இருக்கட்டும், அடுத்த அதிகாரத்தை படிக்கலாம். என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இந்த பெண்கள். 27வது அதிகாரம் வசனத்திலேருந்து. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலியாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் ஆகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று பாருங்க. இப்போ சந்ததியை கொண்டாரார் சாமி. யார் யோசேப்பு? யாக்கோப் ஆகிய இஸ்ரவேலுடைய செல்ல பிள்ளை யோசேப்பு. அந்த யோசேப்பின் புத்திரனாகிய மனாசே. இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி வருது பாருங்க. அந்த மகன் அவருடைய மகனாகிய மாக்கீர், மாக்கீருடைய மகன் கீலீத், கீலீத்துடைய மகன் எப்பேர், எப்பேருடைய மகனாகிய செலோஃபே. அப்படியே கொண்டு வரார் ஆண்டவர். இன்னைக்கு நம்மளுடைய மூதாதைகள் எவ்வளோ தூரம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும்? கிடையாது. மேக்ஸிமம் போனால் 4 அல்லது 5, அதுக்கு மேலே ஒன்று தெரியும். ஆனால் கர்த்தர் அவர் வச்சிருக்கிறார்.
இஸ்ரவேலின் கோத்திரத்தில் ஆதாமிலேருந்து அப்படியே ஜெனியாலஜி வருது. இப்போ இந்த நாட்கள் பங்கு கொடுக்க வேண்டிய நாட்கள். இந்த நேரத்தில் இந்த 5 பிள்ளைகளும் மகளும் வந்து நிற்கிறாங்க. அவங்க தகப்பனுக்கு ஆண் பிள்ளை கிடையாது, வெறும் 5 பெண் பிள்ளைகள். இந்த தகப்பன் மரித்ததை குறித்து வேதத்தில் எழுதி வச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரை பற்றியும் தேவனுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இவர் எப்படி இறந்தாருன்றது பாருங்களேன். நம்ம இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள், இந்த பெண் பிள்ளைகள் பேசுகிறதையும் கேளுங்க. நமக்கு இது ஒரு எச்சரிப்பு. கர்த்தர் பெண் பிள்ளைகளை நான் விட மாட்டேன்ற அழகாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. வாசிங்கம்மா 3வது வசனத்திலிருந்து. எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார். எங்கே மரணம் அடைந்தார்? வனாந்திரம். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உங்களை எல்லாரையும் எங்கே கொண்டு போகிறேன்? பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானுக்குள்ளே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு வர்றார். ஏன் வனாந்திரத்தில் மரிச்சார்? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கணும். எப்படி? கர்த்தர் சொன்ன தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள நாம் நுழையணும். இங்க காணப்படுகிற எந்த காரியத்தினால இவர்கள் இழந்தார்கள்? நல்ல தேவஜனமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்க தங்களுடைய வேதனை அடிமைத்தனமாகி எகிப்தியர் கையில் மாட்டிட்டு கதறாங்க ஆண்டவரிடத்துல கதறும் போது அவங்களுடைய குமுறல்களை கர்த்தர் கேட்குறார். குமுறலை கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு டெலிவரரை அந்த இடத்துல கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அழகா அவர்களை வழி நடத்தி தேவன் ஏற்படுத்தின ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்பாக அற்புதங்கள் நடக்கு, அதிசயங்கள் நடக்குது. பார்வோனை அந்த காலத்தில் the Egyptian kingdom is the strongest kingdom. அந்த மனுஷனை, அவனையும் சரி அவனுடைய இராணுவத்தையும் சரி சிவந்த சமுத்திரம் அழிச்சு போட்டார் தேவன். 136ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் செய்த காரியத்தை நம்ம பார்ப்போம். அழிச்சார். அற்புதங்கள் நடந்து 10 வாதைகளை காண்பித்து இப்படியெல்லாம் நான் செஞ்சு என் ஜனத்தை கொண்டு வந்து அவர் ப்ராமிஸ் பண்ணபடி கொண்டு வர்றதுக்கு வராரு. வனாந்திரத்தில் அவர்கள் முறுமுறுத்தார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லை. அந்த பெண் பிள்ளைகள் என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்க. வாசிங்கம்மா. எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. அவர் எப்படி மரித்தாரு? அவருடைய பாவத்தின் நிமித்தம் மரித்தார். சரி, இப்போ அவர் என்ன பாவத்தினால் அவர் மரித்தார்ன்றதை எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலேருந்து வாசிக்கலாம். எண்ணாகமம் 14 26வது வசனத்திலேருந்து. பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை
எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும். அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணருவீர்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன். பாருங்க, கர்த்தர் எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லிட்டார். முறுமுறுத்தார்கள். கர்த்தர் கவனித்தார். இந்த ஜனங்கள் செய்கிற அக்கிரமத்தை கவனித்தார்.